السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்புக்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபையால் புனிதமிக்க ரமலானுடைய 20 நோன்புகளை கடந்து நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். எந்த அமல்களை நாம் செய்தோமோ அல்லாஹ்விடம் அதை ஏற்றுக்கொண்டு வருகின்ற நாட்களில் செய்கின்ற அமலையும் அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருப்பானாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆன் இந்த மாதத்துடைய புனிதத்தை புரிந்தவர்களாக நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். ரமலானுடைய நோன்பு என்று சொன்னாலே வெறுமனே உடல் ரீதியாக நோன்புகளை மட்டும் வைத்து காலை முதல் மாலை முறை பட்னி கிடப்பது மட்டும் அல்ல. நோன்பு ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தான், நோன்பின் மூலமாக அல்லாஹ் எதை எதிர்பார்க்கின்றான், அதையெல்லாம் புரிந்து இந்த நோன்பை வைத்தால்தான் அந்த முழுமையான ஒரு கூலியை நாம் பெற முடியும். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபில் குர்ஆன், இந்த ரமலானுடைய மாதம் இந்த குர்ஆனை அருளினான், அதனால் தான் இந்த நோன்பிற்கு பேசுகிறான். இந்த குர்ஆனை உங்களுக்கு தந்த காரணத்தினால் இந்த உலகத்தில் நீங்கள் நேர்வழியாக எது வழிகள் எது இதையெல்லாம் பிரித்து நீங்க இந்த பூமியில் சரியாக வாழ வேண்டும். அதற்காக இந்த மாதத்தில் தான் நான் இந்த குர்ஆனை உங்களுக்கு தந்தேன். அதன் காரணமாக நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்படியானால் இந்த திருக்குர்ஆன் மிகப்பெரிய அற்புதமான இந்த வேதத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் திருக்குர்ஆனோடு என்னுடைய உள்ளம் சரியாக பயணித்துக் கொண்டிருக்கிறதா? 3 சாரார்களாக நாம் இங்கே பார்க்கலாம். ஒன்று, ரமலான் மாதம் வந்தால் மட்டும் திருக்குர்ஆனோடு தொடர்பு வைப்பார்கள். ரமலான் மாதம் வந்தால் மட்டும்தான் வீடுகளில் திருக்குர்ஆன் ஓதுவார்கள். ரமலான் மாதம் வந்தால் மட்டும்தான் திருக்குர்ஆனை பற்றி பேசுவார்கள், திருக்குர்ஆனை பற்றி நடைமுறைப்படுத்துவார்கள். அது ஒரு சாரா. இன்னொரு சாரார் ரமலான் மாதம் வந்தாலும் சரி, அது வராட்டியும் சரி, அதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தை கூட சாதாரண ஒரு மாதம் போல் மக்கள் அதை புரியாமல், திருக்குர்ஆனுடைய எந்த ஞானமும் இல்லாமல், திருக்குர்ஆனுடைய அட்டையும் கூட பார்க்காமல் அப்படியே ஒதுங்கி செல்கிறார்களே, அது ஒரு சாரார். 3வது சாரார் நோன்பை வைத்து அனுதினமும் திருக்குர்ஆனோடு தொடர்பு வைத்து ரமலான் மாதம் வரும்பொழுது அதிகமாக திருக்குர்ஆனை ஓதக்கூடிய மக்கள் ஒரு சாரார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதுக்கு அழகான ஒரு உதாரணமாகவே சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? திருக்குர்ஆனை அனுதினமும் ஓதக்கூடிய மக்கள் யார் தெரியுமா? திருக்குர்ஆனோடு தொடர்பு வைக்கின்ற மக்கள் யார் தெரியுமா? அவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஆரஞ்சு பழத்தை சொன்னார்கள். அதோடைய வாசனை இருக்கிறதே,
மிக சூப்பராக இருக்கும். அதோடைய ருசி இருக்கிறதே அதுவும் சூப்பராக இருக்கும். எப்படி சொன்னாங்க? அந்த ஆரஞ்சு பழம் கொண்டு போய் வீட்டுல வச்சா எங்க நீங்க ஒளிச்சு வச்சாலும் அது ஆரஞ்சு பழமா இருக்கட்டும், எலுமிச்சை பழமா இருக்கும், எது நீங்க ஒளிச்சு வச்சானா ஆயிரும், வாசனை காமிச்சு கொடுத்துரும். அது எடுத்து சாப்பிட்டோம் சொன்னா எப்படி இருக்கும், அதுவும் இனிமையா இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இரண்டாவது யாரு? குர்ஆன் ஓதுகின்ற ஒரு முனாஃபிக். அவர் என்னது, அது எதுக்கு ஒப்பிட்டு பேசினாரு? பேரிச்சம்பழத்தை பற்றி சொன்னார். அது என்னது? சுவை மட்டும்தான் இருக்கும். அவர்கிட்ட சுவை மட்டும்தான் இருக்கும், எந்த பிரதிபலனும் தெரியாது. அந்த சுவை யாருக்கு தெரியும்? அவருக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தவங்க ஏதாவது பயன் இருக்கா? எந்த பயனும் இருக்கு. மூன்றாவது சொன்னார்கள், அவர் யாரு? திருக்குரானை பார்க்கவும் மாட்டார், ஓதவும் மாட்டார், திருக்குரானை தொடவும் மாட்டார். அதுக்கு ஒப்பாக எதை பேசினார்கள்? அந்த கொமுட்டி காய் சொல்கின்ற கசப்பான ஒரு காய், அந்த காயை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அவர் திருக்குரான் பக்கமே நெருங்க மாட்டார். அப்படியே ஒரு சாரார் உண்டு என்று சொன்னார்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அல் குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடம் தந்திருக்கிறானே, மிகப்பெரிய அற்புதமான வேதம் இது. இந்த வேதத்தை கையில் வைத்துக் கொண்டு இன்று மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பாசமாக, மிகவும் நேசமாக உறவாடக்கூடிய ஒரே வேதம் இந்த திருக்குர்ஆன். அல்லாஹ் நமக்கு தரவில்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் யார் என்று உங்களிடம் கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? எப்படி அல்லாஹ் நீங்க எப்படிங்க சொல்றீங்க? எதை வச்சு சொல்லுவோம்? திருக்குர்ஆன் வச்சுதான் சொல்லுவோம். திருக்குர்ஆன் வச்சுதான் என்னுடைய இறைவன் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. யாரு சொல்லி தந்தா? அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருக்குர்ஆனை வழங்கினானே, வழங்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்களுடைய சூழலை கொண்டு நீங்கள் யோசித்து பாருங்கள். எப்படியாப்பட்ட மக்கள்! இன்னைக்கு இந்த திருக்குர்ஆனை வைத்து இன்னைக்கு என்னுடைய உள்ளம் எந்த மாற்றம் வரவில்லை என்றால் அந்த மக்களை அப்படியே ஒப்பிட்டு பாருங்கள். எந்த மக்களிடத்தில் திருக்குர்ஆன் இறங்கியது, எப்படியாப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், எதற்கெல்லாம் அந்த மக்கள் சண்டை பிடித்தார்கள். சாதாரண பிரச்சனைக்காக அவர்கள் வீதியில் இறங்கி அவனுடைய மண்டை ஓட்டு மது அருந்த வேண்டும் என்று துடித்தவர்கள். எப்படி? சாதாரண ரோசத்துக்காக அவனை வீதியில் இழுத்து அவனை வெட்டி அவனுடைய மண்டையில் மது அருந்த வேண்டும் என்று துடித்த மக்கள். இப்படிப்பட்ட மக்கள் அவர்கள் மிருகத்தை காட்டி மோசமானவர்கள். மிருகம் இருக்கா இல்லையா, அதையும் காட்டி மோசமான மனிதர்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு மிகவும் மோசமாக வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த மக்காவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 40வது வயதில் அல்லாஹ்வுடைய தூதரை தேர்ந்தெடுத்தானே, அந்த திருக்குர்ஆன் உங்களுக்கு எங்கிட்ட இருக்கு. அதை நம்ம எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம், நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க அப்படியே அதோட வாங்கிக்கணும். அந்த திருக்குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்களுடைய சூழல் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வாழக்கூடிய நேரத்தில் இந்த திருக்குர்ஆன் அவர்களுடைய உள்ளத்தில் இடிபோல் விழுந்தது. அங்க அன்னைக்கு என்ன இருந்துச்சு? அதிகமான சிலை வணக்கம், அதிகமான சிலை வணக்கம், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய மக்களும் யாரை வணங்கி கொண்டிருந்தார்கள்? அல்லாஹ்வையே வணங்கினாங்க. கஅபத்துல்லாவை யார் நிர்வாகம் செஞ்சாங்க? கஅபத்துல்லாவை, அசுரத்தை, இன்னவரை அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய தூண்களை எல்லாம் யார் பாதுகாத்தார்கள்? மக்காவுடைய முஷ்ரிக்கீன் தான் பண்ணார்கள். அவர்கள் அல்லாஹ்வை தான் நம்பினார்கள். ஆனால் இந்த திருக்குர்ஆன் எதை போதித்தது? அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்கணும். இதோ இந்த கஅபத்துல்லாவில் இருக்கக்கூடிய இந்த கற்சிலைகள் எல்லாம் நீங்கள் தூக்கி வீசணும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னானே, அதை சொல்வதற்கு முதலாக எந்த ஒரு அறிவும் எந்த ஒரு படிப்பும் எதுவும் இல்லாத மக்களுக்கு அல்லாஹ் எப்படி போதனை கொடுத்தால் அந்த மக்களை எப்படி திருத்த வேண்டும் என்று அல்லாஹ் பாடம் எடுத்தார். அதிகமாக சிலை வழக்கம் இருக்கு. அந்த சிலை வழக்கத்தை முதலாவதாக கண்டிக்கணும். ஆனா எந்த எழுத்து படிப்பும் அந்த மக்களுக்கு இல்ல. இப்ப அவங்களுக்கு என்ன தேவை? அறிவு தேவை. இப்ப அவங்களுக்கு அறிவு தேவை. அதனால் தான் திருக்குர்ஆன் முதலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன இறக்கினார்? இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலக். முஹம்மதே, உம்முடைய இறைவனின் பெயரை கொண்டு நீங்கள் படியுங்கள். ஃபர்ஸ்ட் படிப்பு வேணும். ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? அறிவு வேணும். ஒருத்தர் பேசும்போது, ஒருத்தர் பழகும் போது அவருடைய குணாதிசயம் என்ன அப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்கணும். அப்படி அறிவோடு அவரிடம் பழகும் போதுதான்
அந்த அறிவு என்னாகும் அவருடைய இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லி புரிந்து பழகுவோம். அதே போல அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் முதலாக நீங்கள் படியுங்கள், அந்த மக்களுக்கு படிப்பை சொல்லித்தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த படிப்பும் இல்ல, எதையுமே அவர் படிக்கல, எதையுமே எழுதல. முதல் ஜிப்ரீல பாக்குறாரு, இப்படி சொல்லப்பட்டது. நேராக என்னாங்க தன்னை மனைவி கதீஜாவை வீட்டுல வந்து குளிர் காய்ச்சலோடு படுத்தாங்களே, அந்த மனைவியும் பராக்காவும் நவஃபல் சொல்லக்கூடிய அந்த நபரும் என்ன பதில் சொன்னாங்க? முகமதே, நிச்சயமாக உம்மிடம் வந்தது ஜிப்ரீல் தான். அந்த ஜிப்ரீல் நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க? மீண்டும் வருவார். மீண்டும் வந்து உனக்கு நிறைய பணி உண்டு, அந்த பணிகளை நீங்க செய்வீர்கள். இறைவன் உண்மை தூதராக ஆக்கிவிட்டால் இந்த மக்கள் உண்மை விரட்டுவார்கள். எந்த மக்கள்? அல்லாஹ்வுடைய தூதரோடு தங்கள் குடும்பத்துக்காரங்க, இந்த குடும்பத்துக்காரங்க உங்களை விரட்டுவார்கள். என்னையெல்லாம் விரட்டுவாங்க? ஆம், அதையும் எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதையும் எதிர்பார்த்தார்கள். அதை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். அடுத்தபடியாக ஜிப்ரீல் வந்தாரே, முகமதே என்ன பண்றீங்க? படுத்துட்டு இருக்கீங்க, எளிங்க எளிங்க, எது தெளிவாங்க, மக்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்க. யோசித்து பாருங்க, அந்த மக்களுடைய அந்த கலாச்சாரம் எப்படி இருக்கு, அந்த கலாச்சார சூழலில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் திருக்குர்ஆனை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அப்பப்போ தந்து அந்த விஷயத்தை எப்படியெல்லாம் திருக்குர்ஆன் அல்லாஹ் அருளினாரோ அந்த கஷ்டமெல்லாம் பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மிக சிரமப்பட்டு அந்த திருக்குர்ஆனை எல்லாம் பெற்றார்களே. இன்னைக்கு இந்த திருக்குர்ஆன் என்னிடமும் உங்களிடம் இருக்கிறதே, இந்த திருக்குர்ஆனுக்கு நம்ம தந்த மதிப்பு என்ன உலகத்துல? இந்த திருக்குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை. முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும், இது யாருடைய வார்த்தை? கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் என்னோடு பேசுறான். யாருக்கு அல்லாஹ் பேசினா? மூசா நபிகிட்ட பேசினா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பேசினா. இப்படி எப்படி பேசினா? நேரடியா பேசினா. ஆனா இது என்னது? ஒட்டுமொத்த மனிதனுக்கு அல்லாஹ் பேசுறான். எதன் மூலமாக? கலாமுல்லாஹ், இந்த குர்ஆனின் மூலமாக. அப்ப அல்லாஹ்விடம் பேசுவதற்கு எனக்கு என்ன தாமதம்? யோசித்து பாருங்க. குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பித்தால் அல்லாஹ் என்னோடு பேசுகிறானே, இந்த வாய்ப்பை ஒருவனுக்கு கிடைத்தால் மிகப்பெரிய பாக்கியசாலி. யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். திருக்குர்ஆனுடைய யதார்த்தம் என்ன தெரியுங்களா? திருக்குர்ஆனை ஓத பழகிட்டோம்னு சொன்னா, அதை வாசிக்க பழகிட்டோம்னு சொன்னா, ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை வீட்டுல போனாலும் நம்மளை அறியாமல் நம்மளுடைய கை எங்க தெரியுமா போகும்? திருக்குர்ஆனுக்கு தான் போகும். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தோம்னா அந்த டென்ஷன் ஆனாலும் சரி, என்ன பிரச்சனையானாலும் சரி, நம்மளுடைய கை, நம்மளுடைய பாதை இதோ திருக்குர்ஆன் பக்கம் போகும். திருக்குர்ஆனை எடுத்து உட்கார்ந்துட்டு வந்தோம்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, உள்ளத்துல இருந்து அது காணாம போயிடும். யதார்த்தம் புரிந்து ஓதி பாருங்கள். திருக்குர்ஆனை நீங்கள் எடுத்து உட்கார்ந்தால் அந்த திருக்குர்ஆன் ஓத உள்ளமெல்லாம் அமைதியாகும். எல்லாம் பேசுகிறான். திருக்குர்ஆன் எழுது உள்ளத்துக்கு அமைதி, சக்கீனத், வீட்டுக்கு பரக்கத், இதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் பேசுகிறானே, அந்த திருக்குர்ஆனை எடுத்து நான் ஓதுவதற்கு எனக்கு மனம் இல்லையே. எல்லா பள்ளியிலும் திருக்குர்ஆன் அட்டை இருக்கு, எல்லா பள்ளியிலும் இருக்கு. எங்க இருக்கு? ரேக்ல தான் இருக்கு. எல்லா ரேக்ல அப்படியே தூங்கிட்டு இருக்கு. திருக்குர்ஆனை காசு கொடுத்து வாங்கி இருப்போமா? யோசனை பண்ணி பாருங்க. திருக்குர்ஆனை நான் இறைவனுடைய வேதம் இது, என்னுடைய ரப்பையோட பேசுகிறான். இந்த திருக்குர்ஆனை நான் விலை கொடுத்து வாங்கி இதோ படிக்க வேண்டும் ஆசைப்பட்டிருந்தா யாராவது உங்களாக அஜித் போனா அவங்க தருவாங்க. இல்லாட்டி ஏதாவது குர்ஆன் எங்கேயா ஃப்ரீயா கிடைக்குதா பாருங்க. சுபஹான, என்ன இது நினைச்சிட்டு இருக்கீங்க? யாருடைய வேதம் இது? அல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நம்ம கொடுத்தது கண்ணியம் என்ன? என்ன கண்ணியத்தை கொடுத்திருக்கோம்? அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு என்ன கண்ணியத்தை கொடுத்திருக்கோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்? லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை நாம் இந்த மலையின் மீது இறக்கி இருந்தால், யோசிச்சு பாருங்க, இந்த குர்ஆனை நாம் ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தால் அதன் பயத்தின் காரணமாக அது என்ன ஆயிருக்குமா? சுக்குநூறாக தெரித்திருக்கும். அது மட்டுமல்ல, வானம் பூமி அதையெல்லாம் மறுத்தது, செடி கொடி எல்லாம் மறுத்தது, கற்கள் எல்லாம் உருண்டு பிறண்டு பயந்தது. எதற்காக? அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்துக்காக. மிகப்பெரிய பாறைகள்லாம் அழ ஆரம்பித்தது அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக. பாருங்க, திருக்குர்ஆனை நான் ஓதவில்லை என்று சொன்னால், என்னுடைய உள்ளத்தில் திருக்குர்ஆனை வரவில்லை என்று சொன்னால் பிரச்சனை போகுமாங்க?
போகவே செய்யாது. தனிநபர் பிரச்சனையானாலும் சரி, குடும்ப பிரச்சனையானாலும் சரி, சமூக பிரச்சனையானாலும் சரி, எதுவானாலும் திருக்குறானோடு அவன் தொடர்பில்லை. திருக்குறானை ஒதுக்கிவிட்டு அவன் அந்த பிரச்சனையை அவன் சந்தித்தால் அவன் காலமெல்லாம் அவனுடைய பிரச்சனை போகவே செய்யாது. அதான் யதார்த்தம். ஆரம்ப காலத்தில் மிகப்பெரிய பொருளாதாரமோ மிகப்பெரிய படைகளோ எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் செய்த காரியம் என்ன? திருக்குறானுடைய தொடர்பு வைத்துக் கொண்டே இருந்தார்கள். அதன் காரணமாக அவருடைய தேவைகள் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றி தந்திருக்கிறான். ஆனா அவங்க எதுல இருந்தாங்க? திருக்குறானோட தொடர்பு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லா தேவைகளும் உண்டு, எல்லா பொருளாதாரமும் உண்டு. ஆனால் அவர்கள் திருக்குறானை கையில் எடுக்காமல் அவர் என்னது தன்னுடைய மனோவிச்சின் அடிப்படை வாழ்கிறார்கள். மேலும் 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 சிக்கல், மேலும் மேலும் பிரச்சனைகள். சாதாரண ஒரு போனுக்கு தரக்கூடிய முக்கியத்துவம் திருக்குறானுக்கு தருவதில்லையே. என்னுடைய மனைவி கேட்கிறாள் என்று 20,000 ரூபாய் கொடுத்து நான் போனை வாங்கி கொடுக்குறேன். எவ்வளவு கொடுக்குறேன்? 20,000 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுக்குறேன். கொடுத்த போனை திருப்பி வாங்கி பாருங்க, முடியுமா? என்ன ஆயிரும்? அப்பவே பிரச்சனை ஆயிரும். கொடுத்த போனை திருப்பி வாங்கி பாருங்க, அப்பவே மீண்டும் பிரச்சனை ஆயிரும். என்றால் திருக்குறானை கொடுத்து பாருங்க. திருக்குறானை ஓதுமா, திருக்குறான் என்ன சொல்றது படிமா என்று திருக்குறானை நீங்கள் கொடுத்து பாருங்கள், எல்லா பிரச்சனையும் வீட்டிலே நிம்மதியான வாழ்க்கை உருவாகும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, உங்களுக்கு என்னவே பரக்கத்து வேணுமா, அபிவிருத்தி வேணுமா, நீங்க என்ன பண்ணுங்க? சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். உங்களுடைய வீட்டுல ஓதுங்க, யார் வருவா? மலக்குமார்கள் வருகிறார்கள். என்னங்க வேணும்? மலக்குமார்கள் வருகிறார்கள். இது யாருக்கு கிடைக்கும்? திருக்குறானோட தொடர்பு தான் கிடைக்கும். ஏதோ ரமலான் மாசம் வருது, திருக்குறானை பத்தி பேசுறாங்க, அதுக்கப்புறம் மீண்டும் அடுத்த ரமலான் வரும்போது நிறைய பேர் பேசுறவங்க எல்லாம் போயிட்டாங்க. யோசிச்சுங்க, நிறைய பேரு பேசியவர்கள் கேட்டவர்கள் எல்லாம் நம்மை கடந்து போயிட்டார்கள். ரமலான் வந்து கொண்டுதான் இருக்கும், நான் ரமலானில் இருப்பேனா? அதுதான் கேள்வி. கியாமத்து நாள் வரைக்கும் ரமலான் வரும். நான் ரமலானுக்கு எனக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு தந்தானே, எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கானே. இது மாதிரி திருக்குறானோடு தொடர்பு வைக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஆனால் திருக்குறானுடைய தொடர்புடைய மக்கள் இன்னைக்கு எப்படி மாறி இருக்கோம்? லைலத்துல் கத்ர் என்ற இரவை அடைய வேண்டும். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வசனம். ஆனால் சமூகம் எப்படி இருக்கு தெரியாதா? ஆளுங்களுக்கு தெரியாதா? பெரிய தலைவர்களுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். அப்ப என்னது? எனக்கு வேணான்னு எடுத்துக்குவேன், எனக்கு வேணா எப்படியே பத்தா கொடுப்பேன், எனக்கு என்ன தோணுதோ அப்படி நான் நடப்பேன். அல்லாஹ் விட மாட்டான். உன்னுடைய பிரச்சனை எல்லாம் என்னது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடியது நடக்கும். ஆனால் நீ கலாமுக்கு கொடுக்கின்ற மரியாதை தந்தையா? அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தையா? எத்தனை நாள் நீ சொல்லிட்டே இருப்ப, எனக்கு ஓத தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, நான் திறக்க மாட்டேன். மத்த காரியங்கள் நடக்குதா இல்லையா? மத்த எல்லா காரியம் நடக்குதா இல்லையா? அப்ப இது என்னது? உண்மையான பொய். பொய் எனக்கு வராது என்பது உண்மையான பொய். நிச்சயமா வரும். அப்படி வந்தாலும் பள்ளிவாசல்ல ஒரு இமாமை வச்சு ஏதோ குர்ஆன் கிளாஸ் நடக்குது வந்து படிங்கன்னு சொன்னா உடனே 10 பேர் கொடுப்போம். அந்த பேர் என்ன ஆயிடும்? 10 நாள்ல 10 பேரும் பேரு இமாம் மட்டும் தனியா உட்கார்ந்து இருப்பாரு. இதுதான் எல்லா பள்ளியும் நடக்குது வழக்கம். ஏன் மாற மாட்டோம்? அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை உலகத்தில் அதிசயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இந்த வேதத்தை குறித்து நமக்கு அக்கறை இல்லை. மார்க்கத்தை புதிதாக வரக்கூடிய மக்கள் வேதத்தை படிக்கிறார்கள், குர்ஆன் வசனத்தை படித்து ஆசையோடு குர்ஆனை கையோடு எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து பண்ணி கொண்டிருக்கிறார்களே, நமக்கு தோண மாட்டேங்குது. திருக்குர்ஆன் எப்படி எல்லாம் மாத்துது பாருங்க. மார்க்கத்துக்கு வந்து திருக்குர்ஆனை படிக்கும் போது மிக பெரும் ஆர்வம் உண்டாய் அந்த திருக்குர்ஆனோடு ஒரு இன்பத்தோடு அந்த திருக்குர்ஆனோடு அவர் எல்லா வாழ்க்கையை நடத்தி மக்களுக்கு எவ்வளவோ சேவை செய்யணும். ஏன் மார்க்கம் போதிக்கிறது? திருக்குர்ஆன் வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் திருக்குர்ஆனோடு தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். 23 வருஷம் கழித்து அதுக்கப்புறம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? திருக்குர்ஆனா தான் இருந்துச்சு. எப்படி சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய வாழ்க்கை, தூதருடைய வாழ்க்கை எப்படி? திருக்குர்ஆனா தான் இருந்துச்சு. சொல்ல முடியுமா? இன்னைக்கு சொல்ல முடியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய அதிசயத்தை எல்லாம் உண்டாக்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன் என்ன பேசுகிறான்? வானத்தை நாம் ஓடாக ஆக்கி இருக்கிறோம். பார்க்கிறது வானம் இல்ல, வானத்துக்கு முன்ன ஒரு முகடு இருக்குங்கிறான். இன்னைக்கு கண்டுபிடிக்கிறான்.
என்ன முகடு? எவ்வளவு பெரிய பாறையாலும் சரி, எவ்வளவு பெரிய சாதனங்கள் மேல வந்தாலும் அந்த முகத்துக்கு மேல இருந்து தடுப்பா இருக்கு. மிகப்பெரிய காற்று மண்டலம் இதெல்லாம் உருவாக்கி மழையாக வருது. எங்கிருந்து வருது? வானத்துக்கும் டைரக்டா வருது இல்ல, அந்த முகத்துல இருந்து தான் வருது. எதுக்கு வச்சிருக்கான்? அந்த முகடு உங்களை பாதுகாத்துதுங்க. அந்த முகடு இருக்கா இல்லையா, அந்த முகடு உங்களை பாதுகாத்து கொடை போல் இருந்து எல்லா நன்மையான விஷயம் அதுல இருந்து கொடுக்குதுங்க. மேல இருந்து என்னதுங்க? பெரிய பெரிய கற்கள் மேல இருந்து விழுகுது. எங்க வந்து சேருது? அந்த கூரை மேல விழுந்து அங்கிருந்து ஒண்ணுமில்லாம அப்படி கரிப்படியா வந்து விழுகுது. இன்னைக்கு என்ன சொல்றான்? அதுல ஓட்டையே இருக்கு, இதா இருக்கு. எந்த இதுல? வானத்துல இல்ல, அந்த கூரையில. இன்னைக்கு கண்டுபிடிக்கிறானா இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் மிகப்பெரிய அதிசயத்தை எல்லாம் நிகழ்த்திட்டு வந்திருக்கான். அது போன்ற வார்த்தைகள் வேற யாராச்சும் பேச முடியுமா? வேற யாராச்சும் சொல்ல முடியுமா? இன்னா அல்தைனா கல் கௌசர் என்ன சொல்றான்? இன்னா அல்தைனா கல் கௌசர், நாம் நாளை மறுமையில் நீர் தடாகத்தை இருக்கிறோம். கௌசர் என்று நீர் தடாகத்தை இருக்கு. இந்த வார்த்தையை வேற யாராச்சும் பேசிட முடியுமா? இதோ கோவை குற்றாலம் எனக்கு இருக்கு, இதோ அந்த அருவி எனக்கு இருக்கு சொன்னா என்ன சொல்லுவோம்? இந்த பைத்தியம் தான் முடிச்சிருச்சா சொல்லுவோமா இல்லையா? சூரத்துல் ஃபாத்தியாவை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எத்தனை தடவை ஓதுறோம்? ஒரு நாளைக்கு 18 முறை பரவான தொழுகையில் ஓதுறோம். என்னைக்காச்சு சலிப்பு வந்துருக்குமா? சுப்ஹானல்லாஹ், யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை எப்படி இந்த பூமி நினைத்திருக்கான். அந்த வார்த்தை நீங்கள் எத்தனை முறை ஓதினாலும் மீண்டும் 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 உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலாக மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தியாக இந்த திருக்குர்ஆனை அல்லாஹ் வைத்திருக்கிறாரே. இந்த திருக்குர்ஆனோடு நம்ம சமூகம் எப்படி இருக்கு யோசனை பாருங்க. எந்த வெற்றியும் கிடைக்காதுங்க, சும்மா சொல்லிக்கலாம் அவங்க பண்ணிடுறாங்க, எதுவுமே நடக்காது. ஏன்? திருக்குர்ஆனுடைய தொடர்பு இல்லாட்டி நீங்க எதையுமே தர முடியாது. திருக்குர்ஆனோடு எந்த ஒரு நடைமுறை உங்களுக்கு இல்லாட்டியும் நீங்க அல்லாஹ்வுடைய உதவியை யாரும் பெற முடியாது. அவர் எவ்வளவு பெரிய தலைவரானாலும் சரி. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை அது. அல்லாஹ்வுடைய தூதர் மக்காமா நகரில் திருக்குர்ஆனை சொல்லும் பொழுது மார்க்கம் இல்லாத அந்த மக்கள், கவிதையுடைய மிகப்பெரிய நடையெல்லாம் பேசக்கூடிய மக்கள் காதுல பஞ்சு சொன்னாங்க. ஏன்? இந்த திருக்குர்ஆன் வசனம் உள்ள ஹாதா கௌலுல் பஷர், இது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். எப்படி ஒத்துக்கிட்டாங்க? ஹாதா கௌலுல் பஷர், இந்த வார்த்தை இருக்கு, இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் என்று காதுல பஞ்சு வச்சவங்கள ஓடிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், யோசனை பண்ணுவாங்க. எப்படிப்பட்ட மக்களை எல்லாம் இந்த திருக்குர்ஆன் மாற்றி எடுத்திருக்கு, எப்படியெல்லாம் இந்த திருக்குர்ஆன் பேசுது. திருக்குர்ஆனுடைய அழகு என்ன என்றால், நீங்கள் நன்மையை பெற வேண்டும், திருக்குர்ஆனோடு நீங்கள் அழகான முறையில் நடக்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் எடுத்தால் உங்களுக்கு அழகான வழியை காட்டும். திருக்குர்ஆனோடு நீங்கள் முரணாக திருக்குர்ஆனை வேற மாதிரி நீங்கள் சித்தவேலை செய்ய வேண்டும் என்று திருக்குர்ஆனை நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு வேற மாதிரி வழியை காட்டி உங்களை நரகத்தில் கொண்டு திருக்குர்ஆன் தள்ளிடும். யோசித்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆரம்ப நாட்களில் யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வீரர். அவங்களுக்கு தான் யாருக்கு? காஃபிர்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு நபர் யாரு? உமர் தான். உமரை பிடித்தால்தான் என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய தூதரையே கொலை செய்வார். பேசுறாங்க உமரே, இதோ முகமது என்ன சொல்லிட்டு இருக்காரு பாத்தீங்களா? நம்மளுடைய தெய்வத்தை எல்லாம் இது பண்றாரு, நம்மளுடைய கடவுளை எல்லாம் இல்லைங்கிறாரு, அவர் இறைவனுடைய வந்த வேதத்தை பேசுகிறார், நீங்கள் அவரை என்ன பண்ணணும்? கொலை செய்ய வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் வீர உமர், இதோ முகமதை நான் கொலை செய்கிறேன். எப்படி பேசினார்? இதோ வீர உமர் சொன்னார், இதோ முகமதை நான் கொலை செய்கிறேன், அது எனக்கு பிடித்த காரியம் என்று வாளை உருகிட்டு அப்படியே போறாரு. எங்க போறாரு? முகமதை கொலை செய்யாம விடவே மாட்டேன், அப்பதான் எனக்கு என்னது நிம்மதி என்று சொல்லி அப்படியே போயிட்டே இருக்காரு. போகக்கூடிய நேரத்துலதான் என்னன்றது வழியில ஒருத்தர் சந்திக்கிறாரு. வழியில சந்திக்கும் போது சொல்லப்படுது என்னது? நீங்க எங்க போறீங்க? இதோ முகமதை கொலை செய்து விட்டுதான் மறு பேச்சு, வேற எந்த பேச்சுக்கு நான் பேசுறதுக்கே இல்லை. சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, நேரம் உங்களுடைய தங்கை இருக்கா இல்லையா, அவங்கள போய் பாருங்க, அவங்கள போய் பாருங்க. ஏன்? அவங்க இஸ்லாத்தலையினர், அவங்கள போங்க. அப்படியே திரும்பிட்டாரு. அப்படியே திரும்பி தங்கை அவர் வீட்டுக்கு வர. வீட்டுக்கு வந்தா திருக்குர்ஆனை யாரு? தங்கை ஓதிக்கொண்டிருக்கிறார்.
கபாப் கலீலா அவர்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். பார்க்கிறாங்க. பார்த்த உடனே உமருடைய கோபம் வந்து ஓங்கி ஒரே தங்கை அரைஞ்சிடறாங்க. அரைஞ்சு அங்க என்னது விவாதம் நடக்குது. விவாதம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் கழிஞ்சு, சரி நான் வந்தபோது நீங்க ஓதிட்டு இருந்தீங்களா, அது என்ன நினைச்சு கொடுங்க பாக்கலாம். எப்படி கேட்டாரு, நீங்க வரும்போது ஓதிட்டு இருந்தீங்களா இல்லையா, அதை கொடுங்க நான் பாக்குறேன். தங்கை சொன்னார், வேண்டாம், நீங்க தூய்மை இல்லை, நீங்கள் குளித்து விட்டு வர வேண்டும், வந்தாலும் உடன் தருவேன் என்று தங்கை பேசினார். உமர் அவர்கள் குளித்து விட்டு மீண்டும் வாங்கினார். என்னது, தாகாவுடைய அழைக்க குர்ஆன நிர்திக்கிறான். என்னது, நபியே துன்பப்படுவதற்கு நாம் இந்த வேதத்தை உனக்கு இறக்கி வச்சோமா, எல்லாம் பேசுறாங்க. நபியே நீங்க துன்பப்படுவீங்கன்னு சொல்லி, கவலைப்படுவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு இந்த வேதத்தை நான் இறக்கி வைப்பேனா என்று அந்த வசனத்தை அப்படியே படிக்கிறார். படித்த உமர் அப்படியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றத்தை தந்தான் என்றால் யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட உமர் அல்லாஹ்வுடைய தூதரையை கொலை செய்ய வேண்டும் என்று துடியாய் துடித்த அந்த உமருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்தில் மாற்றம் தந்து மிகப்பெரிய மார்க்கத்துல ஒரு இடத்தை கொடுத்து மிகப்பெரிய சொர்க்கவாதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றினான் என்று சொன்னார். எதன் மூலமாக? இந்த திருக்குர்ஆன் மூலமாக, இந்த அல்லாஹ்வுடைய கலாமின் மூலமாக. இந்த கலாமை நம்மிடம் இருக்கிறது. இந்த கலாமை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோமே, இந்த கலாமுடைய நாம் உயிரோட்டமாக அதை படிப்பதற்கு முயற்சி செய்கிறோமா? இல்லையே. ஏதோ மதரசா மக்கள் வீட்டுல இருந்து போகாட்டி அதற்றோம். மதரசாக்கு போனா போய் படியுமா, என்னமோ சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லி யார பேசுறோம்? குழந்தைகளை பேசுறோம். நான் படிக்கலையே, நான் எந்த முயற்சியும் செய்யலையே, அதற்கு எந்த கவலையும் எனக்கு இல்லையே. யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பதற்கு நான் என்ன முயற்சி செய்திருக்கிறேன்? அந்த முயற்சி இருக்கணுமே. நாட்கள் கம்மியா தான் இருக்கும். இதோ ரமலான் வருதுன்னு தான் பேசணும், இதோ ரமலான் வந்துட்டு இருக்குன்னு பேசணும். 20 தாண்டி உட்கார்ந்தோம். சுபஹானல்லாஹ், இங்க ரமலான் போயிட்டு நம்ம போறோமா? நம்ம போயிட்டு இருக்கோம். எங்க போறோம்? மரணத்தை நோக்கி போறோம். யோசிச்சோம், எங்க போறோம்? மரணத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். எப்போது நமக்கு மரணம் வரும் என்று தெரியாது. மரணம் வந்ததுக்கு அப்புறம் இதோ இந்த திருக்குர்ஆன் தான் நம்மிடம் நாளை மறுமையில் பரிந்துரை செய்யும். புரிந்து கொள்ளுங்கள், எந்த நன்மையும் நமக்கு இல்லை. எவ்வளோ சொத்து, எவ்வளோ மக்கள், எது இருந்தாலும் நாளை மறுமையில் எதுவும் பயன் தராது. அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை தான் அங்கும் பயன் தரும். எதுங்க நமக்கு தெரியல? எது நமக்கு தெரியல? எல்லாம் தெரியும். ஷைத்தான் இதை விட மாட்டான். இந்த நெருக்கத்தை சைத்தான் உடனே மாட்டான். நாளை மறுமையில் வெயிலே அந்த அளவுக்கு கொளுத்தி கொண்டிருக்கும், நிழலே இருக்காது. அந்த நேரத்தில் சூரத்துல் பக்ராவும் ஆலை இம்ரான்களும் தலைக்கு மேல் சூழ்ந்ததை கொடையாக வரும். எது? யா அல்லாஹ், இவன் பகலிலே உன்னை ஓதிக்கொண்டே இருந்தான், உன்னை குறித்திருள் ஓதினான், உன்னை நடைமுறைப்படுத்தினான். இதோ இந்த நேரத்தில் அவருக்கு நான் நிழலாக இதோ கொடையாக வருகிறேன் என்று எதுவரும் சூரத்துல் பக்ராவும் ஆலை இம்ரான் ஆயத்தும் வரும் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். திருக்குர்ஆனுடைய தொடர்பு நாம் எப்படி வைத்திருக்கின்றோம்? திருக்குர்ஆன் நம்மிடம் மாற்றம் என்ன? என்னுடைய தாயை மாற்றி விட்டதா? என்னுடைய தந்தையை மாற்றி விட்டதா? என் குடும்ப சகோதரர்கள் எல்லாம் மாற்றி விட்டதா? இல்லையே. அதே கோபம், அதே தாபம், அதே பிரச்சனை இப்படியே இருக்கும் என்றால் இந்த ரமலான் வந்துட்டு போகும், குர்ஆன் கையில் நம்மளும் இருப்போம், அதுக்கப்புறம் பிரச்சனை உண்டாகுமா? குர்ஆன் என்ன மாற்றத்தை உருவாக்கிச்சு? ரமலான் என்ன மாற்றத்தை தந்தது? யோசித்து பண்ணி பாருங்கள். ரமலான் என்ன மாற வேண்டும் என்று சொன்னால், திருக்குர்ஆனோடு தொடர்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், இந்த திருக்குர்ஆன் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தர வேண்டும். அப்படி தந்தால்தான் இந்த ரமலான், இந்த நோன்பு எனக்கு பயனுள்ளதாக அமையும். ஏனென்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய சிரமத்தோடு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இலகுவாக தரவில்லை. சிரமத்தோடு சிரமமாக இந்த திருக்குர்ஆன் ஆயத்தை எல்லாம் அல்லாஹ் இறக்கினான். யாரு தவறு செஞ்சாலும் அந்த தவறை கண்டிச்சு இறக்கினான். யாரு நன்மை செய்தாலும் அந்த நன்மையை புகழ்ந்து இறக்கினான். எந்த மக்கள் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் நரகத்திலும் இருந்தார்களோ அந்த மக்கள் அப்படியே சொர்க்கவாதியாக அல்லாஹ் மாற்றினான். எதன் மூலமாக? இந்த திருக்குர்ஆன் மூலமாக. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதம் உண்டு, இதோ எனக்கு அற்புதம் இந்த திருக்குர்ஆன் என்று பேசினார். எனக்கு இந்த திருக்குர்ஆன் அற்புதம், அற்புதமாக வழங்கப்பட்ட இந்த திருக்குர்ஆன், அந்த திருக்குர்ஆனோடு எப்படி தொடர்பு வச்சிருக்கிறோம்?
யோசிச்சிருந்தா அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படி பேசுறான்னா, முகமதே நீங்கள் எழுதவும் உங்களுக்கு தெரியாது, படிக்கவும் தெரியாது. இப்படி நீங்க எழுத படிக்க தெரிந்திருந்தால் இந்த மக்கள் என்ன பேசியிருப்பாங்க? இதோ இந்த குர்ஆன் முகமதோட என்று பேசியிருப்பார்கள். எப்படி பேசுறாங்க? உங்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. இது ரெண்டுமே நீங்க செஞ்சிருந்தா இந்த மக்கள் என்ன சொல்லிருப்பாங்க? இதோ முகமது எழுதிட்டாரு, இதோ முகமது வாசிச்சாரு, இதோ சொல்லிட்டாருன்னு சொல்லி இந்த மக்கள் அப்படியே திருப்பி இருப்பாங்க என்று அல்லாஹ் பேசுகிறார். சொல்லுங்க பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதமான வார்த்தைகள். திருக்குர்ஆன் படிப்பது மட்டுமல்ல, அந்த திருக்குர்ஆன் ஆயத்தை சிந்தித்து பார்க்கணும். இது என்ன சொல்லுது? மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. தீர்ப்பு நாள் அதிபதி என்றால் இந்த வார்த்தை வேற யாரும் பேச முடியுமா? திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் அதை சரியாக உன்னிப்பாக படித்தால் அதை புரிந்து கொள்வோம். மிகப்பெரிய வல்லுநர்கள் எல்லாம் திருக்குர்ஆனை வைத்துத்தான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். திருக்குர்ஆனை வைத்துத்தான் அவர் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் மத்தியில் அவர்கள் காட்டுவதில்லை. ஆனால் அவர்கள் ஆராய்ச்சி செய்வதெல்லாம் இந்த திருக்குர்ஆனை வைத்துத்தான். இன்றைக்கு இந்த மார்க்கத்தை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாமோ பேசுகிறார்கள். இது இன்றைக்கல்ல, அன்றைக்கு அவர் நினைத்தார்கள். ஆனால் இந்த திருக்குர்ஆனை அல்லாஹ் சொல்கிறார், நான் பாதுகாக்கிறேன். எப்படி பாதுகாக்கிறேன்? மனிதனுடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்றேன். மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கு. இது போன்ற ஒரு வேதத்தை ஏதாச்சும் ஒண்ணு உருவாக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நடக்காது. அப்படி ஏதாச்சும் ஒரு வேதம் இருக்கு, 10-200 பேர் உட்கார வச்சு இதோ எழுதுங்க என்று சொல்லி 200 பேர் எழுதுனா அதை வாசிக்கும் போது சரியா இருக்குமா? 200 பேர் சரியா எழுதியிருப்பானா? அதுலயும் தப்பு இருக்கும். 200 பேர் எழுதுறத 10 பேர் விட்டுருப்பான். இல்ல ஏதாவது சொல்ல முடியுமா? அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன். முதலாவது அல்லாஹ் பேசிட்டான், இது என்னுடைய வேதம், இதுல உனக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாதுங்க. இப்படி சொல்றான், உனக்கு இதுல எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஹுதல் லில் முத்தகீன், இது இறையற்றவாதிகளுக்கு நேர்வழி காட்டிக் கொண்டே இருக்கும். இறையற்றவாதிகளுக்கு எப்படி நேர்வழி காமிச்சுட்டே இருப்பா, இதுல உனக்கு எந்த சந்தேகமும் வந்திருக்கிறார் என்று அல்லாஹ் தெளிவாக பேசுறான் என்று சொன்னால் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம கையில இருக்கு, நிற்கிறோம், நம்மளுடைய வீட்டுல இருக்கு. இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சு? வண்டியில ஓட்டுறது, வீட்டுல மாற்றுறது, கதவுல வெட்டுறது, அதுதான் திருக்குர்ஆன். எங்கேயாவது செவுத்துல வைக்கிறது, அதுக்கெல்லாம் திருக்குர்ஆன். திருக்குர்ஆன் எடுத்து படிக்கணும். திருக்குர்ஆன் படித்து அதனுடைய இன்பத்தை பெற வேண்டும். அப்படி இன்பத்தை பெற்றால் நிச்சயமாக அவன் இல்லமும் தூய்மையாக இருக்கும், உள்ளமும் தூய்மையாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரவுகளை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான்னு சொன்னா அது வெறுமனே கடத்திடக்கூடாது. வெறுமனே நாட்களாக அது போயிடும். நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எதுக்கும் சம்பந்தம் லைலத்துல் கத்ர் ஏதோ இறங்கின மாதிரியே என்ன பண்றாங்க நிறைய. அதல்ல, யாருக்கு எப்படி லைலத்துல் கத்ர் இறங்கும்? திருக்குர்ஆனோடு அவன் இருக்கணும், திருக்குர்ஆன் ஓதணும். அப்படி ஓடும் பொழுது நபி சஹாபாக்கள் அந்த நேரத்துல ஓதும் எப்படி இருந்தாங்க? மலக்குமார் நபியே வந்தாங்களே, வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் ஓடி இருக்கும் போது அப்படியே மேகம் மூண்ட வந்தது, என்னுடைய புகழை கலைத்தது, நான் என்னுடைய குழந்தை யஹ்யா அதை மிதித்து விடுவோ என்று பயந்து விட்டேன். யா ரசூலல்லாஹ், நீ அப்படியே ஓடி இருக்கலாம்லப்பா, மலக்குமாருடைய கூட்டத்தை நீ பார்த்திருப்பியே என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கும் நடக்கும். இன்னும் இறங்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம சரியா ஓடுறோமா? நம்ம படிக்கிறோமா? நம் மனைவி மக்களை சொல்லித்தரமா? திருக்குர்ஆனோடு அறிவு நமக்கு இருக்கா? அந்த நமக்கு வந்த வேதமாச்சு, அல்லாஹ்வுடைய வார்த்தையாச்சு. உலகத்தில் அந்த வார்த்தைக்கு மேல் எந்த வார்த்தையும் சொல்ல முடியாது, யாரையும் பேச முடியாது. அதான் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அப்புறம் தான் எல்லாமே. எனக்கு மனைவி ஆகட்டும், என்னுடைய மக்கள் ஆகட்டும், சொத்தாகட்டும், சுகமாகட்டும், எதுவானாலும் இதோ அல்லாஹ்வுடைய வார்த்தை சொல்லி தந்த அடிப்படையில் தான் நான் வாழ வேண்டும். அவன் தான் எனக்கு எல்லாம் தந்தான். அவன் என்னுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு மதிப்பளிக்காமல் உலகத்துடைய மோகத்தில் நாம் வாழ்வோமானால், உலகத்துடைய சுகத்தில் நாம் சுற்றி திரிவோமானால், நாளை மறுமையில் இதே திருக்குர்ஆன் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று புரிந்து கொள்ளுங்கள். அதனால் வருகின்ற நாட்கள் கம்மியாகத்தான் உள்ளது. அந்த நாட்களையாவது திருக்குர்ஆன் படிக்க தெரியாட்டியும் அலிஃப் பா தா என்று அந்த தனித்தனியாக ஓதினாலும் 10 நன்மையை பெறுவோம். அதை பெற்று ஏதோ இந்த ரமலானின் ஆரம்பத்தில் நான் திருக்குர்ஆனை ஓதினேன், இறுதியில் மறந்துவிட்டேன் இல்லாமல் திருக்குர்ஆனோட தொடர் வைத்து ரமலான் முடிந்தாலும் திருக்குர்ஆனுடைய தொடர் வைத்தோம் என்றால்
திருக்குறானுடைய இன்பத்தை பெற்றுவிட்டால் திருக்குறானை விட்டு ஒதுங்கவே மாட்டோம். அல்லாஹ் அவரது ஈர்ப்பை உள்ளத்தில் வைத்திருக்கிறான். அதை உங்களுடைய குடும்பத்தையும் என் குடும்பத்துக்கும் புரிய வைத்து திருக்குறானுடைய வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் ஏற்படுத்துவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.